Allahu 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 Allah Allahu Allahu Allahu. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. Nahmadullah al-azim wa nusalli wa nusallim ala rasulil kareem. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil kareem wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Alam tara kayfa fa'ala rabbuka bi ashabil fil. சதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பாக்கியங்கள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தின் 8வது நாள் இது. அதே போன்று பாக்கியம் நிறைந்த சஹர் நேரத்தில் திருக்குரான் கூறும் உயிரினங்கள் என்ற தொடரில் இன்றைக்கு நம் சிந்தனைக்கு ஒரு உயிரினம், அல்லாஹு தாலா குர்ஆனில் அதனை பற்றி ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றான். அதுதான் நாம் எப்பொழுதும் பரிச்சயமாக தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சூறா. அது மட்டுமல்லாமல் நாம் அந்த சூறாவை நமது சிறு பிள்ளைகளுக்கும் நாம் மனனம் செய்து வைத்திருப்போம். அதுதான் சூரத்துல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய யானை பற்றிய விவரத்தை இன்றைக்குண்டான தொடரில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தாலா ஏன் யானையை பற்றி குர்ஆனில் சொல்லுகிறான், யானையால் என்னென்ன பலன்கள் இருக்கின்றன, அதே போன்று யானையுடைய குணங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் தொடரில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா 30வது ஜுஸுவில் கடைசி 10 சூறாக்களில் ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் ஃபீல் என்பது இருக்கின்றது. சிறு சிறு பிள்ளைகளுக்கும் இந்த சூறா மரணமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நாம் தொழுகையில் குறைந்தது இந்த 10 சூறாக்களில் இந்த சூறா கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடிக்கடி இந்த சூறாக்களை நாம் கேட்டிருப்போம். அப்படி இந்த சூறாவில் அல்லாஹு தாலா என்ன ஒரு வரலாற்றை இங்கே சொல்ல வருகின்றான். அதிலும் ஏன் ஃபீல் என்ற பெயரோடு, யானை என்ற பெயரோடு எதற்காக வேண்டி சூறாவை இறக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த யானை இருக்கின்றதே மார்க்கத்திலும் சரி வருட கணக்கிலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நமக்கு இங்கே காட்டுகின்றது. எப்படிப்பட்ட வித்தியாசத்தை காட்டுகிறது என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ஆமுல் ஃபீலிற்கு பின்னால் பிறந்தார்கள் என்று கணக்கு வைப்பார்கள். இப்போ எப்படி நம்ம 2020 என்பது கொரோனாவிற்கு பின் என்று சொல்லுகின்றோமோ, 2020ற்கு முன்னதெல்லாம் கொரோனாவிற்கு முன் கொரோனாவிற்கு பின் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நோயை, குறிப்பிட்ட அந்த ஒரு சம்பவத்தை வைத்து முன்பின் என்று நாம் சொல்லுகிறோமோ, அதே போன்று யானை வைத்து ஒரு சம்பவம் மக்காவில் நடந்தது. அதனை வைத்து மக்காவாசிகளும் அரபுகளும் யானை ஆண்டிற்கு முன் யானை ஆண்டிற்கு பின் என்பதாக கணக்கு வைத்தார்கள். அதாவது ஆமுல் ஃபீலிற்கு முன்னால் ஆமுல் ஃபீலிற்கு பின்னால் என்பதாக கணக்கு வைத்தார்கள். நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீலிற்கு பின்னால் பிறந்தார்கள். பின்னால் பிறந்து கிட்டத்தட்ட 41 வருடங்கள், அதாவது 40 வருடங்கள் கழித்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் வழங்கப்படுகின்றது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த யானை என்பது என்ன பங்காற்றியது தீனிற்காக வேண்டி என்பதை இங்கே நம்ம சிந்தனைக்கு என்னவென்று சொன்னால், அபரஹா என்ற மன்னன் அபிசீனியாவில் இருந்தான். அபிசீனியாவில் இந்த மன்னன் என்ன செய்தான், ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டியிருந்தான். அந்த தேவாலயம் எதற்காக வேண்டி கட்டினான் என்று சொன்னால், அவன் நோக்கம் என்னென்றா, எல்லோரும் காபத்துல்லாவிற்கு செல்கிறார்கள்.
ஹஜ் உம்ராவிற்கு செல்கிறார்கள். எதற்காக வேண்டி அனைத்து மக்களும் காபத்துல்லாவிற்கு செல்ல வேண்டும். அப்படி அங்கே என்னதான் இருக்கின்றது? அதை முறியடிப்பதற்காக இந்த ஒரு தேவாலயத்தை கட்டுவோம், அனைத்து மக்களும் இந்த தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் என்ன செய்தான், அபரஹா என்ற மன்னன் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டினான். மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய காபாவை உயிரிலும் மேலாக நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் அது வரைக்கும் எப்படி இருந்தது சொன்னால், இது அல்லாஹுடைய வீடு. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டிய வீடு. இதை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், நாம் தான் இதை நாம் சங்கைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அரபுகள் தங்கள் காபத்துல்லாவை, தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை ஒரு விமர்சையாக என்ன செய்வார்கள், கொண்டாடவும் செய்வார்கள், தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள், பெருமை பாராட்டி பேசுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், காபாவை போன்று வேறு எந்த ஆலயமும் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களாக ஐயாமுல் ஜாஹிலியாவில் அறியாமை காலத்திலும் இப்படி இருந்து வந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஒரு மக்காவாசி என்ன செய்கிறாரு, அங்கே அந்த நாட்டிற்கு வருகிறார். அப்ரஹாம் மன்னன் இருக்கக்கூடிய நாட்டிற்கு வராரு. வந்து என்ன செய்கிறாரு, அந்த சர்ச்சை அப்படியே சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுண்டா, இவர் வந்து பொதுவாக அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மக்காவாசிகளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெத்துன்னு சொல்லுவோமா இல்லையா, அவர் இதெல்லாம் என்ன ஒரு ஆலயம், காபத்துல்லாவோட இது பெருசா, அதோட இது வந்து ஒரு படி மேலையா அப்படின்னு சொல்லி அவர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டாரு, அந்த ஆலயத்தை ரொம்ப மட்டமாகவும் காபத்துல்லா மிக உயரமாகவும் நினச்சி என்ன செஞ்சார்னா, அந்த ஆலயத்தையே என்ன செஞ்சிட்டாரு, சிறுநீர் கழிச்சிட்டாரு. வேண்டும்டே, அர்ஜென்ட்டாக வருது அல்லது வேறு எந்த காரணம் தான் இல்லை, அந்த ஆலயத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அந்த மக்காவாசி என்ன செஞ்சிட்டாரு, அங்கே சிறுநீர் கழித்து விட்டார். விஷயம் அப்ரஹாவிற்கு தெரிகின்றது. விஷயம் தெரிஞ்சு என்ன செய்கிறான், படைகளெல்லாம் கூப்பிட்டு ஒன்று சேர்த்து, அதிலும் குறிப்பாக யானை படையெல்லாம் ஒன்று சேர்த்து என்ன செய்கிறான், மக்காவிற்குள் புறப்படுகிறான். அதாவது அவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், போர் தொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, மாறாக காபத்துல்லாவை இடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் என்ன செய்கிறான், அங்கே மக்காவிற்குள் வருகிறான். எல்லாமே சவுதி அரேபியாவெல்லாம் தாண்டி என்ன செய்கின்றான், மக்காவிற்குள் நுழைகின்றான். மக்காவிற்குள் நுழைவதற்கு முன்னாலேயே அப்துல் முத்தலிபுடைய 12 ஒட்டகங்களை அவன் பிடித்து வைத்திருக்கின்றான். கிட்டத்தட்ட 12 ஒட்டகங்களை பிடிச்சி வச்சிடறான். ஏன்னா அப்துல் முத்தலிப் யாருன்னு சொன்னால் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார். அது வரைக்கும் ஹசரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் மக்காவாசியுடைய தலைவராக இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் காபத்துல்லா முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ அவர்களுடைய ஒட்டகத்தை எல்லாம் பிடிச்சி வச்சிட்டார்னா என்ன செஞ்சிடலாம், இந்த ஊரை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து காபத்துல்லாவை நம்ம இடிச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்தில் என்ன செய்தான், அப்ரஹா என்ற மன்னன் அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகங்களை எல்லாம் பிடித்து வைத்து கொண்டான். பிடிச்சி வச்சோடனே தகவல் அப்துல் முத்தலிபு அவர்களுக்கு செல்கிறது. சென்றவுடன் என்ன செய்கின்றார், நேராக அப்ரஹா மன்னரிடத்தில் வருகிறார். வந்து அவர் காபத்துல்லாவை இடிக்காதீங்க, அதை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு கேட்பார் என்று பார்த்தால் அவர் அப்படி கேட்கவில்லை. மாறாக, என் ஒட்டகத்தெல்லாம் விட்டுருப்பா, தயவு செஞ்சு, ஏன் ஒட்டகம் ஒன்று என்ன பண்ணிச்சு, உனக்கு தேவை அந்த காபத்துல்லா தானே, நீ இடிக்கணும்னா இடிச்சிக்கோ, பிரச்சனை இல்லை என்று சொல்லி சொன்னோடனே அப்ரஹா ஆச்சரியமாக கேட்கின்றான், ஏன்பா உன் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை பைத்துல்லாஹ்வை நான் இடிக்க வரேன், உனக்கு கோபம் வராமல் என்னை எதிர்க்காமல் ஏன் ஒட்டகத்தை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறிய, இது உனக்கே நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்ரஹா கேட்கிறான். அப்பொழுதுதான் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள், இது அல்லாஹுடைய வீடு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய வீடு. அல்லாஹ்விற்கு தெரியும் தன் வீட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விற்கு தெரியும். எனவே நான் அந்த விஷயத்தில் குறுக்க வரமாட்டேன், அது உனக்கும் அல்லாஹ்வுக்கு உண்டான விஷயம், நீங்கள் 2 பேரும் பார்த்துங்க, எனக்கு தேவை என்னுடைய ஒட்டகத்தை கூட நான் போயிடுறேன் அப்படின்னோடனே அப்ரஹா என்ன செய்கிறான் என்றால், அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகங்கள் எல்லாம் கொடுத்து விடுகின்றான். கொடுத்துட்டு அப்துல் முத்தலிப் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்,
மக்காவாசிகளுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். அதாவது, மக்களே, இங்கே யாரும் ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எல்லாருமே மலை மேலே ஏறி என்ன செய்யுங்க, பாதுகாப்பாக இருங்க. ஏனென்றால் அல்லாஹுடைய வேதனை என்பது இங்கே வரப்போகிறது என்று என்ன செய்யப்படுகின்றது. அப்துல் முத்தலிப் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். மக்காவாசிகள் அனைவரும் என்ன செய்கின்றார்கள் என்றால், தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக மலைகளின் மீது ஏறிக்கொள்கின்றார்கள். அதாவது மலை மேலே ஏறி பார்க்குறாங்க, அங்கே என்னதான் நடக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றார்கள். இப்போ அபரஹாவுக்கு எல்லாம் வசதியாக போச்சு. என்ன செய்கின்றான், யானை படைக்கு தலைமையாக இருந்த ஒரு யானை, மஹ்மூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யானை, அதற்கு பெயர் மஹ்மூத் என்று பெயர். அந்த யானை என்ன செய்கின்றான், அபரஹா அனுப்புகின்றான். அனுப்பும் பொழுது ஒருவர் என்ன செய்கிறார், மக்காவாசிகளில் ஒருவர் என்ன செய்கிறாரு, அவர் பெயர் நுஃபைல் இப்னு அப்துல்லா இப்னு ஜஸை இப்னு ஆமிர் இப்னு மாலிக் என்பவர் என்ன செய்கின்றார், அந்த யானையுடைய காதில் போயிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, மஹ்மூதே, உனக்கு பரக்கத் என்பது உண்டாகட்டும், நீ வந்த வழியிலேயே திரும்ப போயிடு. இன்னக ஃபீ பலதில்லாஹில் ஹராம், நீ இருக்கின்றாயே இது அல்லாஹுடைய ஊராக இருக்கின்றது, சங்கை செய்யப்பட்ட ஊராக இருக்கின்றது. எனவே நீ வந்த வழியை பார்த்து என்ன செய், நீ திரும்ப போயிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நுஃபைல் இப்னு அப்துல்லா என்ன செய்கின்றார், யானையின் காதில் சொல்லுகின்றார். அது அவர் சொன்னாராலோ என்னன்னு தெரியல, யானை என்ன செஞ்சிச்சு, அப்படியே உட்காந்துருச்சு, எதுவுமே நவுறலை. எந்த அளவிற்கு என்றால், வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஃபதரபூஹு பில் ஹதீத், இரும்பை கொண்டு அபரஹா அடிக்கின்றான் யானையை. மஹ்மூத் என்ற யானையை என்ன செய்கிறான், இரும்பால் அடிக்கிறான். அந்த இரும்பால் அடித்ததில் என்ன ஆச்சுன்னா, யானைக்கு ரத்தமே வந்துருச்சு. ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு யானை அடித்தும் கூட காபத்துல்லாவின் பக்கம் செல்லவில்லை, மாறாக வேறு இடத்திற்கெல்லாம் செல்கின்றது. யமன் தேசத்தின் பக்கம் செல்கின்றது, ஷாம் தேசத்தின் பக்கம் செல்கின்றது. அதாவது 4 திசைகளில் 3 திசைகளின் பக்கம் செல்கின்றது. ஆனால் காபத்துல்லா எந்த திசையின் பக்கம் இருக்கின்றதோ அந்த திசையின் பக்கம் என்ன செல்ல யானை போகலை. ஏன்னா அது அல்லாஹுடைய வீடு, இது அல்லாஹுடைய ஊர், இதனுடைய கண்ணியத்தை நாம் பங்கம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த யானைக்கு நன்றாக புரிந்ததின் காரணமாக காபத்துல்லா திசையின் பக்கம் போகாமல் அப்படியே உட்காந்துரும். கொஞ்ச நேரம் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அபாபீல் பறவைகளை அல்லாஹு தஆலா அனுப்பினான். ஃபர்சல் அலைஹிம் தொய்ரன் அபாபீல், அபாபீல் பறவைகளை அனுப்பினான். அதனுடைய அலகில் ஒரு கற்கள், அதனுடைய 2 கால்களிலும் ஒரு பொடி கற்கள் தான். அந்த பொடி கற்களை போட்டு என்ன செய்தது, அந்த யானை படையை மொத்தமாக முடித்து விட்டது அந்த அபாபீல் பறவைகள். அதாவது எப்படி ஆனான்னு தெரியுமா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், அவர்கள் மென்று விழுங்கப்பட்ட வைக்கோல்களை போன்று ஆகிவிட்டார்கள். அதாவது கரும்பை மிஷினில் நம்ம விடும்பொழுது எப்படி சக்கை தனியாக வெளியே வருமோ, சக்கை எல்லாம் தூளாக வெளியே வருமோ, அதே போன்று அவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகின்றது. ஆக இங்கே இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், யானையை வைத்து ஒரு சம்பவத்தை குர்ஆனில், ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை சின்ன சூறாவில் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த யானை தீனுக்காக ஆற்றிய பணிகளில் ஒன்று, அல்லாஹுடைய ஊர் என்று தெரிந்து, அல்லாஹுடைய வீடு என்று தெரிந்து என்ன செய்யவில்லை, யானை அந்த காபத்துல்லாவை இடிக்காமல் அங்கே அப்படியே அமர்ந்து விட்டது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த சூறாவில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், அலம் தர, நபியே நீர் பார்க்கவில்லையா என்று கேட்கின்றான். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், முஹர்ரம் மாதத்தில் நடந்த சம்பவம் இது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு முன்னதாக நடந்த சம்பவம் இது. 40 நாளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தில் எப்படி அல்லாஹு தஆலா அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா என்று எப்படி சொல்ல முடியும்? ஆமினா அம்மா வயிற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருக்கின்றார்கள். ஆமினா அம்மையார் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அல்லாஹு தஆலா நபியே நீர் பார்க்கவில்லையா என்று சொல்லி எப்படி கேட்க முடியும் என்றால், இந்த காலத்தில் சாத்தியம். எப்படி தெரியுமா, மருத்துவர்கள் சொல்கின்றார்கள்,
ஒரு தாயினுடைய, அதாவது ஒரு பிள்ளைக்கு தன் தாயின் செயல்கள் 6 மாதம் ஆனால் என்ன செய்துவிடும், தெரிந்துவிடும் என்று சொல்லி மருத்துவம் இங்கே சொல்லுகின்றது. அதனால்தான் பிரசவ காலத்தில் பெண்கள் நன்றாக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்றும், ஒரு சில மூளை விளையாட்டுகள் எல்லாம் விளையாடினால் பிறக்கக்கூடிய குழந்தையும் அது மூளைத்தன்மையோடு, அதாவது அறிவாற்றலோடு பிறக்கும் என்று சொல்வார்கள். அதனால் தான் இங்கே அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான், அலம் தர, நபியே நீர் பார்க்கவில்லையா, அதாவது உமது தாயார் என்ன செய்தார், ஆமினா என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த சம்பவத்தை பார்த்தார்கள். பார்த்தனுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும், அதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இங்கே திருக்குர்ஆனில் கேட்கின்றான். ஆக இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இந்த யானை படையினுடைய வரலாறை சொல்லி காட்டுகின்றான் என்றால், நபி அவர்கள் அந்த நேரத்தில் குழந்தையாக வீட்டில் இருந்தார்கள். வெளியே வந்து நபிப்பட்டம் கிடைத்து அவர்களுக்கு இந்த யானை படையுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். சரி, யானையை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட விலங்கு என்று சொன்னால், யானை, அதாவது ஒரு யானை என்ன செய்து விட்டால், அதாவது 5 வயதிலேயே ஆண் யானை என்ன செய்துவிடும், உடலுறவு கொள்ளவுக்குண்டான தகுதி என்பது பெற்றுவிடும். அதிலும் குறிப்பாக வசந்த காலத்தில் தான் தன் பெண் யானையோடு ஒன்று சேரும். அது மட்டுமல்ல, யானை கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலம், அதனுடைய பிரெக்னன்சி காலம் என்பது 2 வருடங்கள் என்று சொல்லி கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். 2 வருடங்கள் வரைக்கும் அது தனது குட்டியை தன் வயிற்றில் சுமந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அது பிரசவிக்கப் போகிறது என்று சொன்னால் பெண் யானை என்ன செய்யுமாம், ஒரு நதியில் நின்ற நிலையில்தான் அந்த யானை குட்டியை பெற்றெடுக்கும். இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், யானைக்கு குட்டி போடக்கூடிய சக்தி அல்லாஹு தஆலா தருகின்றான். அது மட்டுமல்ல, ஆண் யானை கர்ப்பமான காலத்தில் என்ன செய்யாது, பெண் யானையை தொடவே செய்யாது. எது வரைக்கும் தொடாது என்று சொன்னால், பிரசவித்து அந்த யானை பிரசவித்த பின்னால் 3 வருடங்கள் வரைக்கும் பெண் யானையின் பக்கம் ஆண் யானை செல்லவே செல்லாது என்று சொல்லி கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானையை புணர்ந்து விட்டால் வாழ்நாள் வரைக்கும் அதே பெண் யானையோடு தான் வாழ்ந்திருக்கும், வேறு பெண் யானையோடு ஒன்று சேராது என்ற ஒரு செய்தியும் ஹயாத்துல் ஹயவானில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, யானையை பொறுத்த வரைக்கும் எப்படி என்றால், ஒட்டகத்தை போல. ஒட்டகத்தை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நம்மளை நல்லா வச்சுக்கோம், அதுக்கிட்ட நம்ம விளையாட்டை காட்டணும், அதை நம்ம சீனோன்னா ஆடையை க்ளோஸ் பண்ணிடும். அதே போன்று தான் யானையும். யானையை நன்றாக பார்த்து கொண்டால் நம்மை நன்றாக வைத்து கொள்ளும். அதுக்கிட்ட நம்ம சேட்டையை காட்டுட்டு அதுக்கிட்ட நம்ம உரண்டை இழுத்துட்டு இருந்தா கூட இருந்த அந்த பணியாலே என்ன செய்யும், அதை அவனை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி கிதாபில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நமது இந்திய நாட்டில் இப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. என்னவென்று சொன்னால், யானையுடைய நாக்கு இருக்குல்ல, யானை நாக்கு நமது நாக்கை போன்று நேராக இருக்காது, சற்று திரும்பி இருக்குமா. திரும்பி இருப்பதால் தான் யானையால் பேச முடியவில்லை. ஒரு கால் யானையின் நாக்கு நமது நாக்கை போன்று ஒழுங்காக நேராக இருந்தால் யானைக்கு பேசக்கூடிய சக்தியும் இருக்கும் என்று சொல்லி இந்திய நாட்டில் உள்ள நமது நாட்டில் உள்ளவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொல்லி கிதாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள். அது தன் தும்பிக்கை வைத்து தான் சாப்பிடும், தும்பிக்கை வைத்து தான் தண்ணீர் குடிக்கும், தும்பிக்கை வைத்து தான் மற்ற எல்லா பொருட்களையும் சுமக்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதுண்டு. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் யானைக்கென்று ஒரு தனி மதிப்பு என்பது இருக்கின்றது. கம்பீரமான நடை, அதனுடைய எடை என்று சொல்லி அது ஒரு தெய்வீகத்தன்மையாக இந்தியாவில் பார்க்கப்படுகின்றது என்று சொல்லி கிதாபுகளில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். சரி, யானையால் ஒரு சில பலன்களை இங்கே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அது என்ன பலன் என்று சொன்னால், யானையுடைய காதில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு அழுக்கு, அந்த அழுக்கை என்ன செய்கின்றார், அது ஒருவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் யனாமு சபாத்த ஐயாம், அவர் 7 நாட்கள் வரைக்கும் நல்லா தூங்குவாராம். இது யாரும் செய்ய போகிறதில்லை, இருந்தாலும் கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். யானையோடைய அழுக்க சாப்பிட்டானா, காதில் உள்ள அழுக்க சாப்பிட்டா, அதாவது தூக்கமே வராதவர் கொடுத்தான்னா 7 நாட்கள் வரைக்கும் அவர் நன்றாக தூங்குவார். அது மட்டுமல்ல, யானையினுடைய
யானையுடைய எலும்பை எரிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டது, வீட்டில் புகை காட்டப்பட்டால் எங்கெங்கெல்லாம் மூட்டை பூச்சிகள் இருக்கின்றதோ அந்த மூட்டை பூச்சிகள் எல்லாம் ஒளியும் என்று சொல்லி கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய யானையுடைய விட்டையை எரித்து தேனில் கலந்து நமது கண் புருவத்தில் இட்டால், அதாவது கண்ணில் புருவங்கள் முடி வளராத இடத்தில் இட்டால் அந்த இடத்தில் முடி வளரும் என்று சொல்லி கிதாபுகளில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். சரி, யானையை நம்ம கனவுல பார்த்தா என்ன பயன், என்ன பலன் என்று சொல்லி கேட்டால், ஒருவர் யானையை கனவில் காண்கிறார். கனவில் கண்டவர் அவர் யார் என்று சொன்னால் மலிக்குன் அஜமியுன், அவர் வெளிநாட்டில் உள்ள ஒரு அரசராக இருப்பார். அந்த அரசரின் மூலமாக இவருக்கு ஏதாவது பொருட்கள் என்பது கிடைக்கும் என்று சொல்லி இங்கே கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, யார் யானையை, அதாவது யார் யானையுடைய பாலை அவர் கறப்பாரோ, கறப்பதாக ஒரு கனவை காண்கிறார் என்று சொன்னால் ஃபைன்னஹு யம்குரு பிரஜுலின் ஆஜமியின், அவர் என்ன செய்வார், வெளிநாட்டில் உள்ள நபரிற்கு ஒரு தொடர்பு என்பது ஏற்படும், அதனால் அவருக்கு பொருட்கள் என்பது கிடைக்கும் என்று சொல்லி இங்கே கிதாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள். இப்படி பலவிதமாக யானைகளை கனவு பார்த்தால் பலவிதமான பலன்கள் இருக்கின்றது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக யானையின் மீது, யானையை வைத்து அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், இங்கே அந்த யானை என்ன செய்யவில்லை, அல்லாஹுடைய வீடு என்று தெரிந்து, அல்லாஹுடைய ஊர் என்று தெரிந்து அதனுடைய கண்ணியத்தை காத்து அது அமைதியாக இருந்தது. அதே போன்று இஸ்லாமிய அடையாளங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கென்று கொடுக்க வேண்டிய மரியாதையை நாமும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹு தஆலா இந்த யானையின் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹினுடைய படைப்பினங்களை சிந்தித்து அல்லாஹுடைய வல்லமைகளை புரியக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.